மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 48. என்ன சார், விக்கிக்கு என்ன என்று ஆரா சாய்ராமிடம் குழப்பமாக கேட்டாள். அவன் 10 டேஸாக என்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். திகைத்தாள் அவள். என்ன சார் சொல்கிறீங்க? அவனா? வேலையா என்றாள் திறந்த வாய் மூடாமல். இதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகுற? ஆக்சுவலாக அவனை என்கிட்ட சேர்த்துக்க எனக்கு விருப்பமே இல்லை. இன்னும் படிச்சியே முடிக்கலை. அதுக்குள்ளே என்னன்னு யோசித்தேன். படிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னால் அவன் கேட்கவே இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்னு தான் இப்போ படிக்கவே போயிருக்கேன். எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணாமா? என்னை உங்ககிட்ட சேர்த்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு என்னை 1 மாதமாக டார்ச்சர் பண்ணி வேறு வழி இல்லாமல் அவனை சேர்த்துக்கிட்டேன் என்று சொல்லி சிரித்தார். சார், அவன் எப்படி ஒர்க் பண்ணுறான்? எல்லாத்தையும் கற்றுக்குறானா? பொறுப்பாக இருக்கானா? நீங்கள் சொல்கிறதையெல்லாம் கேட்குறானா? ஏன் கேட்குறேன்னா, அவனுக்கு கொஞ்சம் வாய் அதிகம். படபடவென சொல்லி கொண்டிருந்த அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார் ரவிசங்கர். ஆமாமா, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ரைட். அவனுக்கு வாய் கொஞ்சம் அதிகம்தான். ஆனா என்று சொல்லி நிறுத்தினார் சாய்ராம். ஆனா என்ன சார்? அவள் முகத்தில் பதட்டம் பரவியது. கூல் கூல் ஆரா, எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? ஆனால் கொஞ்சம் அவன் டேலண்டட் தான் அப்படின்னு சொல்ல வந்தேன் என்று சொல்லி சிரித்தார். நிம்மதி பெருமூச்சு விட்டாள் ஆரா. நான் கூட என்னவோன்னு நினச்சி பயந்துட்டேன் சார், தேங்க் காட் என்றாள் புன்னகையோடு. ஆராவின் பேச்சையும் முகபாவங்களையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் ரவிசங்கர். ஓகே ஆரா, யூ கேன் லீவ் என்றார். ஓகே அங்கிள், தேங்க்யூ, பாய் சார் என்று சாய்ராமிடமும் சொல்லிவிட்டு வெளியில் சென்று விட்டாள். சாய்ராம், உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணுமே என்றார் ரவிசங்கர். சொல்லுங்க சார். அந்த பையனை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட முடியுமா? அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. ஆனால் நான் பண்ணலைனாலும் அவனே மேலே வந்துடுவான். நல்ல டேலண்ட் இருக்கு. ஓ ஆமாம், அவனை உங்களுக்கு தெரியுமா? இல்லை என்பதை போல் தலையசைத்தார். அப்புறம் அவனை பற்றி நீங்கள் ஏன் கேர் எடுக்கிறீங்க என்றார் சாய்ராம் குழப்பமாக. மேபி ஃப்யூச்சரில் ஆராவோட லைஃப்பில் அவன் இருக்கலாம் என்று சொல்லி புன்னகைத்தார். வாட் டு யூ மீன்? ஆர் தே இன் லவ்? கேள்வியோடு அவரை நோக்கினார் சாய்ராம். நாட் ஆரா, பட் அவன் ஆராவை லவ் பண்ணுறான். ஓ ஐ சி. டோன்ட் வரி சார், ஐ வில் டேக் கேர் என்று சொல்லி ரவிசங்கரிடம் கை கொடுத்துவிட்டு விடை பெற்றார் சாய்ராம். தன் கேபினுக்கு வந்து அமர்ந்த ஆராவிற்கு மனதில் அவ்வளவு கோபம். வேகமாக தன் ஃபோனை எடுத்து விக்கியை அழைத்தாள். ஹலோ, சொல்லு பாப்பா. என்னடா சொல்லு பாப்பா? அச்சச்சோ, எதுக்கு இப்போ இவ்வளவு சூடாக இருக்க? நீ சாய்ராம் சார்கிட்ட வேலைக்கு போறியா? ஆமாம். இதையே என்கிட்ட சொல்லலை? தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். என்ன பாப்பா, நீ என்ன என் பொண்டாட்டியா எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்கிறதுக்கு? டேய் என்றாள் கோபமாக. அட நிஜமாதான் பாப்பா, நம்ம கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் தும்முறதை கூட உன்கிட்ட சொல்கிறேனா இல்லையான்னு பாரு. பொடா பைத்தியக்காரா என்று தலையில் அடித்து கொண்டு அழைப்பை துண்டித்து விட்டாள் ஆரா. உறக்க சிரித்தான் விக்கி. எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது, ஒரு பொண்டாட்டி புருஷன்கிட்ட கோபப்படுற மாதிரி உரிமையாக கோபப்பட வேண்டியது, ஆனால் லவ் மட்டும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டியது என்று சத்தமாகவே புலம்பினான். ஆனால் ஒன்று பாப்பா, நீ லேட் பண்ண எனக்கு உன் மேலே லவ் அதிகமாக ஆகிட்டே இருக்கு. இப்படியே போனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட லவ் டார்ச்சர் அதிகமாக ஆகிடும். அப்போ தெரியும் உனக்கு நான் எவ்வளோ பெரிய லவ்வர் பாய்னு என்று தனக்குத்தானே சொல்லி சிரித்து கொண்டான். கடைசி வரியை மட்டும் அவன் சத்தமாக சொல்ல தூ என்று துப்பும் சத்தம் கேட்டது. சட்டென்று தன்னிலை அடைந்து திரும்பி பார்த்தான். நாகா அவனை முறைத்து கொண்டு நின்றிருந்தான். இப்போ எதுக்குடா துப்புன என்றான் கோபமாக. முழுங்க முடியல, அதனால தான் துப்புனேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக கடைக்குள் சென்றான் நாகா. டேய், உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை? விக்கி, இங்கே பாரு, உனக்கு ஒன்றும் புரியல. அவள் ஏற்கனவே லவ்னு நினச்சி ஏமாந்து போனவ. திரும்பவும் அவளை லவ் பண்ண வைக்கிறதெல்லாம் ஆகுற காரியமா? அதெல்லாம் முடியும். ப்ளீஸ்டா, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. சீக்கிரம் படிப்பை முடித்து வேலைக்கு போயிட்டேன்னா உங்கள் அப்பா கிட்டேயும் ஆராவோட மாமா கிட்டேயும் பேசி அவளை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் தான் அவன் மனசு இதெல்லாம் ஏற்றுக்கும்னு தோணுது. அவனையே அழுத்தமாக பார்த்தான் விக்கி. இப்போ எதுக்குடா என்ன இப்படி பார்க்குற? அப்படி பண்ணால் எனக்கும் ஜீவாவுக்கும் என்னடா வித்தியாசம்? டேய், என்னடா பேசுகிற? அவனும் நீயும் ஒன்றா? அவன் பணத்து மேலே இருக்கிற ஆசைக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சான். நீ என் மேலே இருக்கிற ஆசைக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அவள் கேட்டால் என்னடா பண்ணுவ? சி, அவள் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாடா. விக்கி பதில் பேசவில்லை. டேய் என்னடா? இல்லை மச்சான், நீ என்ன வேணும்னாலும் சொல்லு. அவளுக்கு பிடிக்காம நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவள் சொல்லட்டும், என்னை கல்யாணம் பண்ணிக்கோடா விக்கி அப்படின்னு. அந்த நாள் வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு வேளை அப்படி நடக்கலைன்னா? புன்னகைத்தான் விக்கி. நடக்கும்,
நிச்சயமாக நடக்கும். ஆனால் ஒன்று, எத்தனை வருஷமானாலும் டைரெக்டாக 60ஆம் கல்யாணமே பண்ணாலும் அது அவ கூட தான். இதுவரை அவன் சீரியஸாக பேசியதைப் போல் நாகராஜுக்கு தோன்ற அவன் கடைசியாக கூறியதை கேட்டதும் அவனை முறைத்துவிட்டு தலையில் அடித்து கொண்டான். நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா என்று சொல்லிவிட்டு தன் வேலையை பார்க்க தொடங்கினான். 4 வருடங்கள் கழித்து திருப்பூர். வீட்டிற்குள் நுழைந்தான் நகுலன். ஹாலில் அமர்ந்து திருச்செல்வம் தன் கணினியில் பார்வையை பதித்திருக்க, மாமா என்றவாறே அவர் அருகில் சென்று அமர்ந்தான். சட்டென்று திரும்பியவர், மாப்பிள்ள வாங்க 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 என்றார். முதல்ல கையை கொடுங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவ்வளவு சின்ன வயசுல டிஎஸ்பியா ப்ரமோஷன் யாருக்கு கிடைக்கும்? எல்லாம் உங்களோட நேர்மைக்கும் திறமைக்கும் கிடைச்ச பரிசு என்றார் முகம் கொள்ளா மகிழ்ச்சியோடு. தேங்க்ஸ் மாமா என்றவன் அவர் காலை தொட்டு வணங்கினான். நல்லா இருங்க மாப்பிள்ள, நல்லா இருங்க என்று மனதார வாழ்த்தினார். ஆதிரா ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கா, ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடுவா. தெரியுமாம்மா, சொன்னா. அவள் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கணும்னு தான் வந்தேன். அது ஏன்னு எனக்கு தெரியும் மாப்பிள்ள என்று மனதிற்குள் சொல்லி சிரித்து கொண்டார் அவர். தன் பாக்கெட்டில் இருந்து ஃபோனை எடுத்து பார்த்து கொண்டிருந்தவனின் பார்வை அவ்வப்போது வாசலையே தொட்டு தொட்டு மீண்டது. இப்போ காத்துக்கிட்டு இருக்கிறது யாருக்காக மாப்பிள்ள? என் பொண்ணுக்காகவா இல்லை உங்கள் பொண்ணுக்காகவா என்று குறும்பாக கேட்டார். மாமா சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்கள்? ஏற்கனவே உங்கள் பொண்ணை அவளை கண்டுக்கவே மாட்டேன்றேன்னு ஆட்டம் ஆடுவா, நீங்கள் வேறு எடுத்து கொடுக்காதீங்க. உறக்க சிரித்தார் திருச்செல்வம். சிறிது நேரத்தில் வீட்டிற்குள் தன் புத்தக பையோடு நுழைந்தாள் நட்சத்திரா. அவளை கண்டதும் ஃபோனை முன்னே இருந்த டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு வேகமாக அவளை நோக்கி ஓடினான் நகுலன். அவனை கண்டதும் வேகமாக ஓடி வந்தாள் நட்சத்திரா. டாடி என்றவாறே வந்தவள் அவன் மேல் ஒரே தாவில் ஏறி அவன் கழுத்தை கட்டி கொண்டாள். தன் மகளுக்கு முத்தங்களை வாரி வழங்கினான் நகுலன். இப்போ கிளியரா தெரியுது மாப்பிள்ள, எதுக்கு உங்கள் பொண்டாட்டி வரத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு என்று சொல்லி கிண்டலாக சிரித்தார் திருச்செல்வம். போங்க தாத்தா என்றாள் நட்சத்திரா. அவர் போக வேண்டாம், நாம போகலாம் என்று சொல்லிக்கொண்டே வேகமாக அவளை தூக்கி கொண்டு அறைக்குள் ஓடினான் நகுலன். அவர்கள் செல்வதை ஆசையோடு பார்த்து கொண்டிருந்தார் திருச்செல்வம். ஏனோ அவருக்கு ஆராவின் ஞாபகம் வந்தது. இதேபோல் ஒருவனை பார்த்து அவளுக்கு திருமணம் செய்து வைத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். எல்லாவற்றையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கிவிட்டாளே என்று எண்ணினார். நினைக்கும் போதே அவர் மனதில் கோபம் இன்னும் அதிகமாகியது. அவளை பற்றி யோசித்து கொண்டு இருக்கையிலேயே நகுலனின் செல்போன் ஒலித்தது. ஆரா குட்டி என்ற பெயர் ஒளிர அதில் நகுலன் அகிலை உப்பு மூட்டை சுமந்தபடி இருக்க, அகிலோ பின்னே இருந்து எட்டி நகுலனின் கன்னத்தில் முத்தமிடுவதை போன்ற புகைப்படம் தோன்றியது. சென்னை. அந்த பள்ளியின் வாயிலில் காத்து கொண்டிருந்தார் சபாபதி. பள்ளியின் கடைசி மணி ஒலிக்க பிள்ளைகள் எல்லோரும் உள்ளே இருந்து ஒவ்வொருவராக வரத் தொடங்கினார்கள். அகிலின் வகுப்பை நோக்கி நடந்தார் சபாபதி. அப்போது அங்கே வந்த ஒரு பெண், தாத்தா மிஸ் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்றாள். எனக்காகவா? ஏன்? அகிலை பற்றி மிஸ்ஸு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. திகைத்தார் அவர். என்னடா சொல்கிற? அவன் ஏதாச்சும் வாழ்த்தனம் பண்ணிட்டானா என்றார் பதட்டமாக. தெரியல தாத்தா, லாஸ்ட் பீரியட் மிஸ் அவனை தனியாக கூப்பிட்டு திட்டுனாங்க. அதுக்கப்புறம் அவனை விடவே இல்லை. சரிடா, நான் பார்த்துக்கிறேன், தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அவசர அவசரமாக அவன் வகுப்பறையை நோக்கி சென்றார் சபாபதி. அங்கே கையை கட்டி திருட்டு மொழி முடித்து கொண்டு நின்றிருந்தான் அகில். என்னத்தை பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே என்று தனக்குள் கேட்டுக்கொண்டே எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் என்றார். அவர் நிமிர்ந்து சபாபதியை பார்த்து வாங்க சார் என்றார். அகில் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டானா மிஸ்? அவனை ஒரு பார்வை பார்த்து கொண்டே கேட்டார் சபாபதி. விக்கி யாரு என்றார் அவர் கோபமாக. விக்கி என்ன செய்தான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.